ஒரு சின்ன ஊருக்கு அருகில் ஒரு பெரிய பண்ணை இருந்தது. அந்த பண்ணையில் பச்சை பசேல் என்று புல் வளர்ந்திருந்தது. மாமரங்கள், வாழை மரங்கள், தக்காளி செடிகள், காய்கறி தோட்டங்கள் எல்லாம் நிறைந்திருந்தது. பண்ணையை பார்த்து கொள்ள ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவருக்கு பெயர் ராமசாமி ஐயா. ஒரு நாள் அந்த பண்ணைக்கு ஒரு சின்ன குரங்கு வந்து, அதன் பெயர் கித்து. கித்து ரொம்பவும் குறும்புக்காரன். வாலை ஆட்டி ஆட்டி ஓடுவான், மரத்திலிருந்து மரத்துக்கு தாவுவான், எதையாவது எடுத்து விளையாடுவான். ஆனால் அவன் மனசு ரொம்ப நல்லது. ராமசாமி ஐயா கித்துவை பார்த்ததும் சிரித்தார். வா கித்து, இனிமேல் இந்த பண்ணை உனக்கும் சொந்தம். ஆனால் ஒரு நிபந்தனை, பழங்களை மட்டும் திருடக்கூடாது. வேண்டுமானால் நான் கொடுக்கிற போது சாப்பிடு. கித்து தலையை ஆட்டினான். ஆனால் குறும்பு குரங்குக்கு வாக்கு கொடுப்பது ஒன்று, குறும்பு செய்வது வேறு. முதல் நாளே கித்து ஒரு மாம்பழத்தை பார்த்தான். பழம் மிகவும் பழுத்து சிவப்பாக இருந்தது. ஐயோ, இது என்னை அழைக்குது என்று சொல்லி ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்டான். அப்புறம் இன்னொன்று, 3 பழங்கள் போய்விட்டன. அடுத்த நாள் காலையில் ராமசாமி ஐயா வந்து பார்த்தார். மரத்தில் பழங்கள் குறைவாக இருந்தன. ஐயோ கித்து, நீதானே என்றார். கித்து வாலை தொங்க போட்டுக்கொண்டு, ஐயா கொஞ்சம் பசி என்றான். ஐயா சிரித்தார். சரி, இனி திருடாதே. நான் தினமும் உனக்கு தனியாக பழம் வைக்கிறேன். ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி ஐயா என்றான் கித்து. இந்த பண்ணையில் நிறைய விலங்குகள் இருக்கின்றன. சில சமயம் குருவிகள் விதைகளை தின்றுவிடும், எலிகள் காய்கறிகளை கடிக்கும். நீ எல்லாவற்றையும் பார்த்துக்கொள். நல்ல காவலாளியாக இரு. கித்து மகிழ்ச்சியாக சரி என்றான். அன்றிலிருந்து கித்து பண்ணை காவலாளி ஆனான். காலையில் எழுந்ததும் மரத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்து கீச் கீச் என்று சத்தம் போட்டான். அவன் சத்தம் கேட்டதும் எல்லா விலங்குகளும் சிரித்தன. ஒரு நாள் ஒரு பெரிய கருப்பு எலி தோட்டத்துக்கு வந்தது. அது தக்காளி செடியை கடிக்க ஆரம்பித்தது. கிட்டு உடனே மரத்திலிருந்து குதித்தான். வாளால் எலியை சுற்றி, ஹேய், இங்கே வராதே என்றான். எலி பயந்து ஓடி போய்விட்டது. இன்னொரு நாள் ஒரு கூட்டம் குருவிகள் வாழைப்பழங்களை தின்ன வந்தன. கிட்டு ஒரு பெரிய இலை எடுத்து ஆட்டி ஆட்டி, போயிடுங்க, இது ஐயாவோட பண்ணை என்றார். குருவிகள் சிரித்துக்கொண்டே, கிட்டு ரொம்ப கோபக்காரன் என்று பறந்து போய்விட்டன. நாட்கள் போக போக கிட்டு பண்ணையின் அன்பான நண்பனாக மாறினான். பசுக்கள் செலவுகளும் மா என்றன, ஆடுகள் மே என்றன, முயல்கள் அவனோடு விளையாடின. ஒரு நாள் பெரிய பிரச்சனை வந்தது. பண்ணைக்கு அருகில் இருந்த காட்டிலிருந்து ஒரு பெரிய கரடி வந்தது. அது ரொம்ப பசியாக இருந்தது. அது வாழை மரத்தை பார்த்து இன்று நல்ல சாப்பாடு என்று நினைத்தது. கிட்டு மரத்தின் மேலிருந்து பார்த்தான். அவன் பயந்தான். ஆனால் ஐயாவுக்காக தைரியம் வரவழைத்தான். கிட்டு உரக்க கத்தினான். ஹே கரடி அண்ணா, இங்கே வராதே, இது எங்களோட பண்ணை. கரடி சிரித்தது. சின்ன குரங்கு, நீ என்ன செய்வாய்? நான் பெரியவன். கிட்டு யோசித்தான். பிறகு ஒரு தந்திரம் செய்தான். அவன் மரத்திலிருந்து இறங்கி பண்ணையிலிருந்த எல்லா விலங்குகளையும் அழைத்தான். எல்லாரும் வாங்க, நம்ம பண்ணையை காப்பாப்பா. பசுக்கள் மாமா என்று கொம்புகளை ஆட்டின. ஆடுகள் மேமே என்று ஓடின. குருவிகள் சத்தம் போட்டன. முயல்கள் குதித்தன. எல்லோரும் சேர்ந்து பெரிய சத்தம் எழுப்பினார்கள். கரடி இந்த பெரிய சத்தத்தை கேட்டு பயந்துவிட்டது. இங்கே என்ன பெரிய படை இருக்கு என்று நினைத்து திரும்பி காட்டுக்குள் ஓடி போய்விட்டது. ராமசாமி ஐயா ஓடி வந்தார். எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு கிட்டுவை தூக்கி முத்தமிட்டார். கிட்டு, நீதான் இன்று பண்ணையை காப்பாற்றினாய். நீ என் உண்மையான நண்பன். அன்றிலிருந்து கிட்டு பண்ணையின் தலைமை காவலாளியானான். ஐயா அவனுக்கு தினமும் புதிய பழங்கள், கொட்டைகள் கொடுத்தார். கிட்டு இனி திருடவில்லை, எல்லோருக்கும் பங்கு கொடுத்தான். மாலையில் சூரியன் மறையும் போது கிட்டு மரத்தின் உச்சியில் உட்கார்ந்து எல்லா விலங்குகளுக்கும் கதை சொல்வான். ஒரு காலத்தில் ஒரு குறும்பு குரங்கு இருந்தான். அவன் பண்ணையில் வந்தான். எல்லா விலங்குகளும் சிரித்துக்கொண்டே கேட்டன. முடிவு, நல்ல மனசும் தைரியமும் நண்பர்களும் இருந்தால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம் என்று கிட்டு எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தான். ஒரு நாள் காலையில் கிட்டு மரத்து மேல உட்கார்ந்து இருந்தான். திடீர்னு அவன் காதுல ஒரு சப்தம் கேட்டுச்சு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க. கிட்டு தலையை சொரிஞ்சான்.
இது என்னடா புது மந்திரம்? அப்போ அவன் கீழே பார்த்தான். ராமசாமி ஐயா மொபைல் போன்ல யாரோ வீடியோ பார்த்துட்டு இருந்தார். அந்த வீடியோல ஒரு சின்ன பையன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். கிட்டு உடனே மரத்திலிருந்து குதிச்சு ஐயாவோட அருகில் வந்தான். ஐயா, அது என்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்? ஐயா சிரிச்சார். அது ஒரு புது விஷயம் கிட்டு. நம்ம பண்ணையில நடக்கிற நல்ல விஷயங்களை வீடியோ எடுத்து போட்டா உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைகள் பார்ப்பாங்க. அவங்க பிடிச்சிருந்தா லைக் அழுத்துவாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு நிறைய நண்பர்கள் வருவாங்க. குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஹேவ் லைக் அழுத்துங்க, ஹேவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்தி எல்லா கதைகளும் உங்களுக்கு வரட்டும்.